மெஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலை ஹெர்னியாவில் காமனாக யூஸ் பண்ணுறோம். இந்த மெஷ்ஷோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வாங்க இதில் பார்க்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் கிருஷ்ணகுமார், கன்சல்டன்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், பிரேம ஹாஸ்பிட்டல், கனியூர், கோயம்புத்தூர். இந்த மெஷ்ன்னு சொல்லக்கூடிய வலை வந்து நமக்கு ஒரு மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி இருக்கும். இது நம்ம ஹெர்னியாவில் யூஸ் பண்ணுறோம். இந்த மெஷ் வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. லைட் வெயிட்டட் மெஷஸ், ஹெவி வெயிட்டட் மெஷஸ், மீடியம் வெயிட்டட் மெஷஸ், சிம்பிள் மெஷஸ், காம்போசிட் மெஷஸ், அதாவது அப்சார்பபிள், நான் அப்சார்பபிள். இது எல்லாமே வந்து பாலிப்ரோபிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலில் செய்யக்கூடிய மெஷஸ். சில இதில் அனட்டாமிக்கல் மெஷஸ், 3D மெஷஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மெஷஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மெஷ் நமக்கு வைக்கிறப்போ திஸ் இஸ் அ ஃபாரின் பாடி, இது ஒரு இனர்ட் மெட்டீரியல். இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய அந்த குடல் இறக்கத்தில் தசைகள் வந்து வலுவிழந்து போகிறதுனாலையோ தசைகள் இடைவெளி விழுகிறதுனால அந்த கேப்பில் நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்காக வைக்கிறோம். அப்படி ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்காக இந்த மெஷ் வைக்கிறப்போ அந்த மெஷ்ஷு வந்து நமக்கு அந்த கொலாஜன் ஃபார்மேஷனால் அந்த மெஷ்ஷோடு சேர்ந்து அந்த மசிலை வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால திரும்ப வர்றதுக்கான சான்சஸை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுது. ஸ்ட்ரென்த்தும் நமக்கு நல்லா கிடைக்குது. அதனால தான் நம்ம அந்த மெஷ் வைக்கிறோம். இந்த மெஷ் வைக்கிறப்போ நமக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பர்டிகுலராக இந்த ஒன் ட்ரெட்டட் காம்ப்ளிகேஷன் நம்ம சொல்கிறது வந்து இன்ஃபெக்ஷன். பர்டிகுலராக டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ட்ரெட்டட் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். பெயின் இருந்துகிட்டே இருக்கும், அதிலேருந்து டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும், ஊண்டிலேருந்து ஃபீவர் ஸ்பைக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா மெஷ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, மெஷ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெஷ் இன்ஃபெக்ஷன். செகண்ட் திங் இஸ் எரோஷன். மெஷ் இது வந்து வெறும் லெஸ் தேன் 1% தான் இதோட காம்ப்ளிகேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை ஸ்ட்ரக்சர், கீழே கிராயினில் வைக்கிறோன்னா பக்கத்தில் இருக்கிற யூரினரி பிளாடரோ இல்லை அதில் ஏதாவது பவல் இன்டெஸ்டைன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதோட சர்ஃபேஸில் ஏதாவது பட்டது அப்படின்னா அதை ஸ்லோவாக எரோட் பண்ணி அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து வெரி லீஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். அனதர் திங் இஸ் ரெக்கரன்ஸ். மெஷ் வைக்கிறப்போ மெஷ் வந்து ரோலப் ஆகி மெஷ் வந்து ஸ்லிப் ஆகி கீழே இறங்குறப்போ குடலில் இறக்கும், திரும்ப வர்றது, இது வந்து ரோலப் ஆகி வரக்கூடிய ரெக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு மெஷ்ஷில் வைக்கக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ். பட் திஸ் கேன் பி ஈஸிலி அவாய்டபிள். இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ஸில் மெஷ் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம அந்த மெஷ்ஷை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.